தனிமையில் சோகமாக அமர்ந்திருக்கிறீர்களா? இந்த உலகம் உங்களை ஒன்றுக்கும் இயலாதவன், இயலாதவள், அனாதை என்று முத்திரை குத்தியிருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. இந்த உலகம் உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் சொல்லட்டும். ஆனால் கர்த்தர் உங்கள அப்படி பார்க்கல. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஸ்தர் அப்படிங்கிற ஒரு பெண் அனாதை பெண் தான். அவளுக்கு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவளை எப்படி தெரியுமா பார்த்தாங்க? ஒரு மாணிக்க கல்லாக பார்த்தார். ஒரு மாணிக்க வைடூரிய கல்லாக பார்த்தார். அவளை கர்த்தர் எடுத்து ஒரு நாட்டின் ராணியாக, ராஜாத்தியாக நல்ல மணிமூடி சூட்டி அவளை அலங்கரித்தார் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, என்ன நிலமையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கர்த்தரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவர்கிட்ட உங்களுடைய விஷயத்தை எல்லாம் கொண்டு போய் சரண்டர் பண்ணி அவருடைய பாதத்தில் வைங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் இருக்கிற இந்த நிலைமை நல்ல ஒரு நிலைமைக்கு கர்த்தர் எல்லார் முன்னாடியும் உங்களை தலை நிமிர செய்வார். யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசினார்களோ, அனாதை என்று முத்திரை குத்தி உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, அவர்கள் முன் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.